கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து முகமது என்ற சகோதரர் கேட்கிறார், ஜனாசா தொழுகை தொழும்போது சப்தமாக ஓத வேண்டுமா இல்லை மௌனமாக ஓத வேண்டுமா என்று கேட்கிறார். ஜனாசா தொழுகையை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பல ஜனாசாக்கள்ல மௌனமாக ஓதிருக்கிறார்கள் என்ற செய்திகளை பரவலாக நம்மளால பார்க்க முடிகிறது. ஜனாசா தொழுகை என்பது 4 தக்பீர்கள் அல்லது 5 தக்பீர்கள் கொண்ட தொழுகை. இதுல முதல் தக்பீர் சொன்னவுடன் சூரா ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தர்றாங்க. 2வது தக்பீர் சொன்ன உடனே நபிகளார் மீது நாம் ஸலவாத்து சொல்லுகிற துவாவாக இருக்கிற அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத் என்ற ஸலவாத்து ஓதணும். இந்த 3வது தக்பீர் 4வது தக்பீர்ல இறந்த அந்த ஜனாசாவிற்காக அல்லாஹ்விடத்துல நாம துவா செய்யணும். அதுல அல்லாஹ்வுடைய தூதர் 2 அற்புதமான துவாவை நமக்கு கற்றுத்தர்றாங்க. அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வ ஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வ அக்ரிம் நுஸுலஹு வ வஸ்ஸி முத்கலஹு, இது மாதிரியான ஒரு துவாவையும் அல்லாஹும் மக்ஃபிர் லி ஹய்யினா வ மய்யித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா என்ற ஒரு பிரார்த்தனை, நீண்ட 2 பிரார்த்தனையை நமக்கு கற்றுத்தர்றாங்க. இறந்த ஜனாசாவிற்காக நாம் கேட்க வேண்டிய பிரார்த்தனை. இப்ப ஜனாசா தொழுகையில நாம முதல் தக்பீர் சொன்ன உடனே ஓதுகிற சூரா ஃபாத்திஹாவாக இருக்கட்டும், 2வது தக்பீர் சொன்ன மாத்திரத்தில் ஓதப்படுகிற அந்த ஸலவாத்தாக இருக்கட்டும், அந்த 3வது 4வது தக்பீரில் இறந்த ஜனாசாவிற்காக நாம் இறைவனிடத்திலே கேட்கப்படுகிற பிரார்த்தனையாக இருக்கட்டும், இதை சப்தமாக ஓத வேண்டுமா மெதுவாக மௌனமாக ஓத வேண்டுமா என்று ஹதீஸுகளை நாம் எடுத்து பார்க்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் முதல் தக்பீரில் 2வது தக்பீரில் ஓதப்படுகிற சூரா ஃபாத்திஹாவும் நபிகளார் மீது சொல்லப்படுகிற ஸலவாத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சப்தமா ஓதுனாங்கன்ற எந்த செய்தியையும் நம்மளால பார்க்க முடியல. ஆனால் 3வது மற்றும் 4வது தக்பீரில் கேட்கப்படுகிற அந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சப்தமாக ஓதியிருக்கிறார்கள், அதை பின்னால் நின்ற தோழர்கள் செவியுற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிலையும் குறிப்பாக புகாரியில 1335வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சல்லைத்து ஹல்ஃப இப்னி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அலா ஜனாசா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு பின்னால நாங்க ஜனாசா தொழுகை தொழுகிற பொழுது ஃபகரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், சூரா ஃபாத்திஹாவை அவங்க சப்தமிட்டு ஓதியதை நாங்கள் செவியுற்றோம். லியஅலமு அன்னஹா சுன்னத்துன், மக்களிடத்தில் அவர்கள் சொன்னார்களாம், லியஅலமு அன்னஹா சுன்னத்துன், இதை நபி வழி என்று மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சப்தமிட்டு ஓதனேன் அப்படின்னு இப்னு அப்பாஸ் அவங்க சொல்லுகிற செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது நபியினுடைய கூற்றாகவெல்லாம் வரல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க ஒரு ஜனாசாவிற்காக ஜனாசா தொழுகை வைக்கும் பொழுது சூரா ஃபாத்திஹாவை சப்தமா ஓதுறாங்க. நான் ஏன் ஓதுனேன் அப்படின்ற காரணத்தையும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க விளக்கிடுறாங்க. நான் ஏன் சப்தமிட்டு ஓதுனேன் தெரியுமா, மக்கள் இதை நபி வழி என்று தெரிய வேண்டும் என்பதற்காக தான் சப்தமா ஓதுனேன் அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. இதை ஆதாரமாக வைத்தெல்லாம் ஜனாசா தொழுகையினுடைய முதல் தக்பீர்ல சூரா ஃபாத்திஹாவை சப்தமிட்டு ஓதலாம், 2வது தக்பீர்ல ஸலவாத்தை சப்தமிட்டு ஓதலாம் என்றெல்லாம் நாம ஆதாரமா எடுக்க முடியாது. அதே நேரத்துல 3வது 4வது தக்பீர்ல அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இறந்த ஜனாசாவிற்காக சில துவாக்களை கேட்டிருக்கிறாங்க. அந்த துவாக்களை சப்தமிட்டு ஓதியிருக்கிறார்கள், அதை பின்னால் நின்ற தோழர்கள் கேட்டிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தமிட்டு ஓதியதை பின்னால் நின்ற தோழர்கள் கேட்டிருக்கிறாங்கன்ற செய்தியை நாம பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிம்ல 1756வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் இறந்து விடுகிறார். அந்த இறந்த மனிதருக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுகை வைக்கிறாங்க. அல்லாஹு அக்பர் என்று 3வது தக்பீர் சொல்லியவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பிரார்த்தனையை ஓதுறாங்க. அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வ ஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வ அக்ரிம் நுஸுலஹு வ வஸ்ஸி முத்கலஹு வக்ஸிலுஹு பில் மாயி வஸ்ஸல்ஜி வல் பரத். ரொம்ப அற்புதமான பிரார்த்தனை. அல்லாஹும் மக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் இவரை மன்னித்து விடு, வர்ஹம்ஹு இவருக்கு இரக்கத்தை காட்டு, வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு இவருடைய பாவத்தை அலட்சியப்படுத்தி விடியா அல்லாஹ், இவரை மன்னித்து விடியா அல்லாஹ், வ அக்ரிம் நுஸுலஹு இவருடைய தங்குகிற இடத்தை
நீ சங்கைக்குரிய இடமாக மாற்றியா அல்லாஹ். வவஸ்ஸி' முத்கலஹு, இவர் நுழைகிற இடத்தை விசாலப்படுத்தியா அல்லாஹ். வகுசில்ஹு பில்மாயி வஸல்ஜி வல்பரத், இவருடைய பாவத்தை தண்ணீராலும் ஆலங்கட்டியாலும் பனிக்கட்டியாலும் கழுவாயாக யா அல்லாஹ் என்ற அற்புதமான பிரார்த்தனை. இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுகையில ஒரு இறந்த ஒருவருக்காக ஜனாசா தொழுகை வைக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுறாங்க. இதை அவுஃப் பின் மாலிக் என்ற நபித்தோழர் இந்த முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த அவுஃப் பின் மாலிக் அவங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஜனாசா தொழுகை வைக்கிற பொழுது பின்னால் நின்று தொழுகிறார்கள். அப்ப இந்த அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஃபதமன்னைது அன் லவ் குன்து அனல் மய்யித், அந்த இறந்த ஜனாசாவாக நான் ஆகியிருக்க கூடாதா அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அவ்வளவு சூப்பரா ஒரு துஆவை ரசூலுல்லாஹ் ஓதுறாங்களே, இவ்வளவு அருமையா இருக்குதே அப்படின்னு அவுஃப் பின் மாலிக் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்த ஒரு சகோதரருக்காக ஓதிய பிரார்த்தனையை கேட்ட காரணத்தினால் அந்த மையத்தா நான் ஆகியிருக்கணுமே, அந்த இறந்த ஜனாசாவா நான் மாறி இருக்கணுமே, அப்படி நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுற அந்த துஆ, அந்த துஆவுடைய பொருள், அந்த கருத்து, அதனுடைய ஆழ்ந்த அந்த பொருளை அறிந்திருந்தால் மாத்திரம்தான் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதும் பொழுது அதை கேட்டா மாத்திரம்தான் இப்படி எல்லாம் சொல்ல முடியும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த துஆவை சப்தமிட்டு ஓதி இருக்கிறாங்கன்ற செய்தியை நாம பார்க்கிறோம். அப்படின்ற செய்தி நமக்கு எதை விளக்குது அப்படின்னா, அந்த துஆவை ரசூலுல்லாஹ் சப்தமிட்டு ஓதி இருக்கிறாங்க, அதை பின்னால் நின்ற தோழர் கேட்டிருக்கிறார் என்பது அதிலிருந்து விளங்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எதை மௌனமாக ஓதி இருக்கிறார்களோ அதை நாம மௌனமாக ஓதணும். இதை இந்த கேள்விக்குண்டான பதிலாக சொல்லிக் கொள்கிறோம்.